ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கன்சிஸ்டன்சி தான் கிங். ஸோ மோட்டிவேஷன் முக்கியமாக இருக்கலாம், ஹார்ட் ஒர்க் முக்கியமாக இருக்கலாம், டிட்டர்மினேஷன் கூட முக்கியமாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தோட முக்கியம் கன்சிஸ்டன்சி. ஸோ நிறைய பேர் கஷ்டப்படுறதுன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதில்ல. அது என்ன ரீசனாக இருக்குன்னா, இப்போ நம்ம பெருசாக பண்ணணும், எல்லா நாளும் பண்ணணும், அதே பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நிறைய பேர் அந்த ஹேபிட்டே விட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிம் போகிறாங்க. ஸோ டெய்லி ஜஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க இதெல்லாம் ஒரு மேட்ரா, நான் இது 20 நிமிஷம் பண்ணுறதுக்கு என்ன? ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் 20 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணால் உங்கள் ஃபிசிக் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் போனால் 2 மணிக்கூர் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவேன், இல்லாட்டி நான் எதுக்கு போகணுன்னு போகாமலே விட்டுருவாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி தான் கிங். ஸோ நான் சொல்கிறேன், 2 பேர் இருக்காங்க, மேன் ஏ மேன் பி. மேன் ஏ வந்து ஓகே நான் இன்றைக்கி போவேன், 2 மணிக்கூர் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஓகே பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் போகிறான், ஓகே இன்றைக்கி எப்படியாவது 2 மணிக்கூர் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், போயிட்டு வருவேன், ஓகே. அடுத்த நாள் ஓகே நீ 2 மணிக்கூர் நான் ஒர்க் அவுட் பண்ணணுமா, சரி டயர்டாக இருக்குது, நான் 2 மணிக்கூர் பண்ண முடியாதுன்னு போகாமலே இருந்துருவான். அடுத்த நாள் போகவே மாட்டான், அடுத்த நாள் அவனுக்கு வேலைகள் வரும், அப்படியே மறந்துடுவான். ஸோ மேன் பி, ஓகே நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது போயிட்டு வருவேன் அப்படின்னு போவான். ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஒரு 1/4 மணிக்கூர் 20 நிமிஷம், அது ஒரு 1/2 மணிக்கூர் ஒர்க் அவுட்டாகவே மாறிடும். கடைசியில் அடுத்த நாள் போவான், ஓகே அதுக்கு அடுத்த நாள் போவான், அப்படி அடுத்த நாள் போய் ஓகே ஒரு 1/2 hour ஓகே சூப்பராக போச்சு அப்படின்னு வருவான். அடுத்த நாள் அவனுக்கு விருப்பமே இருக்காது. அப்போ அவன் என்ன யோசிப்பான்னா, ஓகே இன்றைக்கி ஜஸ்ட் நான் போய் ஒரே ஒரு ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டு வரேன், ஓகே ஒரு ஒர்க் அவுட்டு ஜாலியாக இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா ஒரு ஒர்க் அவுட்டு முடிஞ்சு வந்தாச்சு. அடுத்த நாள் ஓகே நான் இப்போ நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது, இன்றைக்கி நான் போவேன் அப்படின்னு இன்றைக்கி 1 மணிக்கூர் ஒர்க் அவுட் பண்ணுறான். ஸோ அவன் அந்த போகக்கூடிய அந்த ஹேபிட்டை பில்ட் பண்ணுறதுனால அது கன்சிஸ்டன்சியாக மாறுது, அது ஒரு ஹேபிட்டாக மாறுது, அவன் எதிர்பார்க்க ஃபிசிக்கே அவனுக்கு கிடைக்குது. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ஸோ எக்ஸாம்பிள் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு முந்தி ரொம்ப யோசித்தேன், இப்போ எல்லாம் ஜஸ்ட்டு முன்னாடி இப்போ கூட யோசித்தேன், ஆனால் நான் யோசித்தேன் ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணலாம், அப்போ தான் அந்த ஹேபிட்டை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பண்ணுங்கள். மோட்டிவேஷன் எல்லாருக்கும் வரும், ஹார்ட் ஒர்க் எல்லாருக்கும் வரும், டிட்டர்மினேஷன் கூட பாதி பேருக்கு வரும். ஆனால் கன்சிஸ்டன்சி யாருக்கு வருதோ அவங்க தான் உண்மையான கிங். அது எந்த விஷயமும் இருக்கட்டும், பணம் சம்பாதிக்காட்டு, ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டு, கன்சிஸ்டன்சி தான் எல்லாத்த விடையும் முக்கியம். நீங்கள் வந்து லாங் டேர்மாக யோசிங்க, 5 வருஷம் 10 வருஷம்னு யோசிங்க. 1 வருஷம் 6 மாதத்தில் 1 வருஷம்னு யோசிச்சாலே பெருசு, 2 மாதத்தில் என்ன 6 பேக் வேணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 6 பேக்கு கிடச்சதா சரித்திரமே இல்லை. யார் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு கூட எனக்கு கிடைக்கிட்டு நான் இப்போ வேலையை பண்ணுறேன், ஃப்யூச்சரில் எதிர்பார்க்குறேன் ரிசல்ட் அப்படின்னு ஒருத்தன் பண்ணுறானோ, ஒருத்தன் ரிசல்ட்டே எதிர்பார்க்காம கடமையை மட்டும் பண்ணுறானோ, இதை நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது, அவனுக்கு ஈஸியாக எதிர்பார்க்கறது கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ எப்படி கன்சிஸ்டன்சியாக இருக்கலாம்னு சில வழிகள் நான் சொல்கிறேன். ஸோ 2 minute ரூல்னு ஒரு புக் இருக்குது. அதாவது நீங்கள் எது பண்ணாலும் ஜஸ்ட் 2 நிமிஷம் ஒரு நாளைக்கு எதை பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு அது ஹேபிட்டாக பில்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நைட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, ஜஸ்ட் அது 2 நிமிஷம் மட்டும் பண்ணிவிட்டு வச்சுருங்க. நான் கிளாக்கில் பார்ப்பேன் 12 ஆரம்பிக்குதா, ஓகே ஒரு 12 வந்துட்டு இன்னொரு வாட்டி 12 வரும்போது ப்ரெஷ்ஷை வச்சுருவேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கூட பண்ணலான்னு தோணும், ஆனால் நீங்கள் கூட பண்ணக்கூடாது, அந்த 2 minute ரூலோடையே முடிச்சிடணும். ஒரு தாத்தா நாவல் பழம் வந்துட்டு போகிறார். ஸோ 2 minute ரூல் என்னென்னா, நீங்கள் 2 நிமிஷம் மேலே அதை கொஞ்ச நாளைக்கு பண்ணவே கூடாது, ஜஸ்ட் 2 நிமிஷம். உங்கள் மைண்டு சொல்லுவோம் இன்னும் 2 நிமிஷம் தான் கூட பண்ணலாமே, அது ஏன் கூட பண்ணக்கூடாதுன்னா ஜஸ்ட் 2 நிமிஷம் பண்ணுறதுனால தான் நீங்கள் அதை டெய்லி பண்ணுறீங்க. ஸோ அப்போ எப்போ அது ஒரு மாதம் நீங்கள் அதை 2 minute பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம். முதல் விஷயம் என்னென்னா, அது ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி அதை ஈஸியாக ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணலாம்னா, இப்போ எனக்கு மெடிடேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நைட்டு ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே நான் மெடிடேட் பண்ணுறேன், அப்போ அது ஒரு ஹேபிட் ஸ்டாக்கிங்காக மாறுது, ஒரு ஹேபிட்டுக்கு அடுத்து இன்னொரு ஹேபிட். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கன்சிஸ்டன்சியாக இருக்க ஒரே வழி, சின்ன அமௌண்ட்டில் பண்ணுங்கள், 10 நிமிஷம் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுதான் உங்களோட கன்சிஸ்டன்சி. முடிஞ்சால் 1/2 மணிக்கூர் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்னும் 1 மணிக்கூர் பண்ணுங்கள், முடியாட்டி வெறும் 1/4 மணிக்கூர் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்படியும் முடியாட்டி 2 நிமிஷம் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் கன்சிஸ்டன்சியோட இது. ஏன்னா கொஞ்ச நாள் எல்லோரும் பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, இந்த மோட்டிவேஷன் இருக்காது. எவன் ஒருத்தன் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கானோ அவன் தான் அவன் எதிர்பார்க்க ரிசல்ட் அவனுக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். யாருக்கா பர்சனல் கோச்சிங், ஆமாம் நான் திருப்பியும் பர்சனல் கோச்சிங் ஆரம்பிச்சிருக்கேன். யாருக்கா வேணால் கீழே லிங்கை புக் பண்ணி என்கிட்ட ஒரு ஃப்ரீ கால் பேசுங்க, அப்புறம் நமக்கு பிடிச்சிருந்தா ஃபர்தராக இது பண்ணிக்கலாம். நிறைய வீடியோஸ் வருது, ஸ்டே டியூன்.